ஆசனங்களை வளைச்சு வளைச்சு போஸ் கொடுங்க. சிறகடி காசுல எனக்கான எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காரை யாராவது கேட்டால் கொடுத்துட்றா, நான் அந்த மாதிரி வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் மீனா அங்கே வந்துடுறாங்க. ஏங்க இவங்க உங்கள் அண்ணன் கடையில் பணத்தை கட்டியிருக்காங்க, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காசு கேட்குறாங்க, தர மாட்டேங்கிறாரா, அவங்க அண்ணன் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா யோகா ட்ரெஸ்ஸில் வராங்க. என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரரு. இல்லை இது உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீ தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸாக கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு போஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ருதியும் ஃபோட்டோ எடுத்து தராங்க. ரவி என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இரு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏன்டா இப்படிலாம் பேசணுன்னு சொல்லி அவனை அடிச்சிட்ருக்காங்க. ரோஹிணி ஏன் எங்கள் ஸ்டாஃப் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கட்டின காசு கொடுறா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் போய் லாக்கரில் பணத்தை பார்க்குறாரு. லாக்கரில் பணத்தை காணா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேர் தாங்க இங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்து மேலேயும் பழைய தூக்கி போட்டுறாங்க. ஒரு வாரத்தில் பணத்தை தரலைன்னா அப்புறம் நீங்கள் போலீஸில் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. என்னமோ உங்கள் பிரச்சனை, அது எனக்கு தெரியாது, தேவையில்லடா, அப்பயே பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இரு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுறாரு. இதுதான் நீ தொல்லை பார்த்துக்க ரச்சனமா, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடறாரு. ரோஹிணி மாட்டுவாங்களா